234 தொகுதியை வந்து 30 பிரிச்சு 30 இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அந்தந்த எம்எல்ஏ தொகுதி இன்சார்ஜா கொடுக்கப்படும். நீங்க தான் ராஜா. குட்டி சமஸ்தானங்கள். இப்போ மன்னர் ஆட்சியில மன்னர் அண்ணாமலை மாதிரி சமஸ்தானங்கள் 30 சமஸ்தானங்கள் உருவாக்கப்படும். அந்த சமஸ்தானத்து ராஜா அண்ணாமலைக்கு ஆன்சரபிள். ஆனா அவர் தனிக்காட்டு ராஜா. அந்த எம்எல்ஏ தொகுதியில் என்ன பண்றார், எப்படி கட்சியை வளர்க்கிறார், எப்படி மத்திய அரசாங்க திட்டங்களை கொண்டு போறார், எப்படி வாக்காளர்களை கவர்றார், எப்படி திட்டங்களை பண்றார் பொறுத்து அவர் எதிர்காலம் சிறப்பா அமையும். 30 தொகுதிகளுக்கு ஒரு பொறுப்பாளர், 30 பொறுப்பாளர்கள். அது 200 பிரிச்சுப்பாங்க, கணக்கு பண்ணி பார்க்கணும். 30 பொறுப்பாளர்கள். இந்த 30 பொறுப்பாளர்கள் வருது வழியாக இரண்டாம் கட்ட தலைவர்கள், மூணாம் கட்ட தலைவர் அத்தனை பேருக்கு பொறுப்பு வந்தாச்சு. இனிமே நீங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. பொறுப்போட கூட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தாச்சு. வெறுமச்சுமா தலைவர்னு கார்ல போக முடியாது. அங்க உங்களுக்கு கீழே இருக்க எம்எல்ஏ தொகுதியில் என்ன பண்றீங்கன்னு டெல்லி பார்த்துட்டே இருக்கும். அண்ணாமலை மாற்றம் பண்றாரு. அண்ணாமலை சொன்னா போஸ்ட் தானே கேட்டீங்க, நான் எடுத்துங்க. குட்டி சமஸ்தான ராஜாக்கள் ராணிகள் எடுத்துங்க, எல்லாருக்கும் பதவி. என்ன டெவலப் பண்றீங்கன்னு நான் பார்க்குறேன். டெல்லி சொல்லுங்க, வீல் கிவ் தம் போஸ்ட்.